இந்த வீடியோவில் ஆதார் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட்டு சிஸ்டமில் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுளில் சர்ச் பாரில் போயிட்டு மை ஆதார் அப்படின்னு சொல்லி நம்ம டைப் பண்ணி சர்ச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இது மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு மை ஆதார்ன்ற அந்த லிங்க்கை டச் பண்ணதும் நம்மளுக்கு இது மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். நம்மளுக்கு மேலே மை ஆதார்ன்றதே திருப்பி கிளிக் பண்ணும்போது கெட் ஆதாரில் டவுன்லோட் ஆதார்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு வந்து அந்த வெல்கம் டு மை ஆதார் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இந்த பேஜில் போயிட்டு ஜஸ்ட்டு லாகின்னு கொஞ்சம் கிளிக் பண்ணிட்டோன்னா கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு ஓடிபி மூலயமா எப்படி ஆதார் டவுன்லோட் பண்ணலான்னு இருக்கும். ஸோ நம்ம ஆதார் நம்பர் என்டர் பண்ணுற இடத்துல நம்மளோட ஆதார் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு அங்கே பாக்ஸில் கொடுத்துருக்க கேப்சாவை நம்ம கேர்ஃபுல்லாக என்டர் பண்ணணும். ஸோ அதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணி என்டர் பண்ணணும். மிஸ்டேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஓடிபி வராது. ஸோ கரெக்டாக போட்டதுக்கப்புறம் நம்ம ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை அதில் வந்து நம்ம வந்து டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு லாகின் பண்ணதும் நம்மளோட ஆதார் கார்டோட பேஜ் வந்து லாகின் ஆகிடும். ஸோ லாகின் பண்ணதுமே இதில் நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து டவுன்லோட் பண்ண போகிறதுனால டவுன்லோட் ஆதார்ன்றதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதும் நம்மளோட ஆதார் கார்டோட டீட்டெயில்ஸ் வந்துடும். ஸோ இது மாதிரி வந்ததுக்கப்புறமேட்டு கீழே வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிடணும். கிளிக் பண்ணதும் நம்மளுக்கு வந்து பேஜ் லோட் ஆகிட்டு டவுன்லோட் ஆகிடும். ஸோ டவுன்லோட் ஆனதுமே நம்மளுக்கு என்ன சொல்லணும்னா நம்மளோட பாஸ்வேர்ட் போட்டு தான் நம்ம ஓப்பன் பண்ண முடியும் அந்த ஃபைலை. நம்மளோட பாஸ்வேர்டு என்னென்னா நம்மளோட நேமில் ஃபஸ்ட்டு 4 லெட்டர்ஸும் அதுக்கப்புறமேட்டு நம்மளோட நம்ம பர்த் இயரோட அந்த 4 நம்பர்ஸும் போட்டால் தான் அதான் அதோட பாஸ்வேர்ட். ஸோ இனிஷியல் இருந்துச்சுன்னா இனிஷியல் போட்டு போடணும். அவ்வளோ.